1995ல் ரஜினிகாந்த் நடிச்சு டாக்டர் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ண படம் தான் பாட்ஷா. இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். இப்போ கூட டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த படத்தோட டிஆர்பி எங்கேயோ போகுது. அது மாதிரி எத்தனை பாம்பே யங்ஸ்டர் வந்தாலும் கூட இந்த பாட்ஷா பாய்க்கான இடம் வந்து தனி இடம் தான். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சடனாக ஒரு நாள் படத்தோட ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி ஷூட்டிங் எனக்கு கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாருங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னா சத்யா மூவிஸோட ஓனர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா ரஜினிகாந்த கம்பத்தில் கட்டி வச்சு ஆனந்தராஜ் அவர்கள் அடிக்கிற சீன் வந்து ஷூட் பண்ணுறாங்க. இந்த சீனை பார்த்துட்டு இந்த படத்தோட மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி வீரப்பன் கிட்ட சொல்லிட்டாராம், சார் இந்த மாதிரி இப்படி ஷூட் பண்ணுறாங்க சார், ரஜினிகாந்த கம்பத்தில் கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அவர் இமீடியட்டாக ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். உடனே சுரேஷ் கிருஷ்ணா ஃபோன் பண்ணி சுரேஷ் ஷூட்டிங் நடக்கூடாது இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாராம். அவர் எவ்வளோ பேசி பார்க்க முடியலை. உடனே ரஜினிகாந்தும் சுரேஷ் கிருஷ்ணாவும் ஆர்.எம். வீரப்பன் அவர்களோட ஆஃபீஸ்க்கு போய் சுரேஷ் கிருஷ்ணா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் சுரேஷ் கிருஷ்ணா போட்டு திட்டாராம், உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பைத்தியமா, நீங்கள் ரஜினிகாந்த் அவரோட மாஸ் எங்கே இருக்குது, நீங்கள் அவர் கம்பத்தில் கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி சீன் ப்ளே பண்ணுற இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபேன்ஸ் எப்படி இது பண்ணுவாங்க, தியேட்டரை கிழிச்சிருவாங்க, உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லி திட்டாராம். சுரேஷ் கிருஷ்ணாவுக்கும் அவர் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறா, முடியலையா. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா வந்து ரஜினி சார் வச்சு அவரும் பேசி, சார் இல்லை சார் இது படத்துக்கு தேவை, இந்த மாதிரியெல்லாம் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி ரிவெஞ்ச் பண்ணுறாருங்கிறது படத்தில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இது பண்ண எந்த இடத்துலையும் ரஜினி சாரை தப்பாலாம் காமிக்கலை, தரக்குறைவாக காமிக்கலை. இப்படி சீனுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான சீன் ரஜினி சாருக்கு வச்சிருக்கேன், நீங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாவும் ரஜினிகாந்துமே, சார் அதெல்லாம் இல்லை, சுரேஷ் கிருஷ்ணாவை நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அவர் கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி ரஜினி சைட்ல இருந்தும் ரிக்வஸ்ட் பண்ணவும் தான் சரி ஓகே பண்ணுங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆர்.எம். வீரப்பன் வந்து அரை மனசாதான் அந்த சீன் நடிக்க ஒத்துக்கிட்டாராம், பண்ண ஒத்துக்கிட்டாராம்.